என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக இதோ இந்த வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கின்றார். இதோ இந்த என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், தினமும் நேசிப்பதால், தினமும் சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தினமும் விசுவாசிப்பதால் என் தேவன் இதில் சொல்லியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் ஹல்லேலூயா. இப்போது ஏசாமியோட பிள்ளைங்கள்லாம் யோவான் 3வது அதிகாரம் வசனம் 14 21 வரை நான் நினைக்கிறேன். நான் அதானே 14 21 யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 21 வரை எல்லாம் எடுத்தாச்சா? சரி. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஜெபம் செய்வோம். என் கண்மொழி மீட்பாளர் கர்த்தாவே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமுடிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் கண்மலை மீட்பாளர் கர்த்தாவே, இது வந்த நாளிலே சுவாமி, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதித்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதை கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். பாருங்க, இன்னைக்கு ஒரு வசனம் வாசித்தீங்க. என்னாகமோ 21வது அதிகாரம் 4 வாசித்தீங்க இல்லையா? அதில் சொல்லப்பட்டிருக்குது என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பற்றி யோசேப்பை பற்றி என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? உங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாரு, வாசலை கொடுத்தாரு, கிழியாத துணியை கொடுத்தாரு. 40 வருஷம் நீ நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், ஒரு செருப்பு தேஞ்சி போகாது, ஒரு துணி என்ன ஆகாது, பழசா போகாது. அப்படிலாம் பண்ணி நடத்திக்கிட்டு வர்றாரு. அவன் என்ன பண்ணுறாங்க? முறுமுறுத்து நீ கொடுக்குற இந்த இது என்னத்துக்கு லாய்க்கு, மல்லம் என்னத்துக்கு லாய்க்கு, கேவலமான உணவு, அற்பமான உணவு. இதுன்னு அப்பம் செய்ய முடியுமா? அதிரசம் சுட முடியுமா? தோசை சுட முடியுமா? சுயா பணியாரம் செய்ய முடியுமா? இது ஒன்றுத்துக்கு லாய்க்கெல்லாம் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை
கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் அவளை எகிப்து தேசத்தில் 400 வருஷத்துக்கு மேலே அடிமையாக இருந்தவனுங்க வெளியில் கொண்டாடுறாரு. ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது. சுற்றி பார்க்குறாங்க, எத்தனை வாதையினாலும் எகிப்தினுடைய மக்கள் என்ன பண்ணாரு? வாதிச்சார். அது மட்டும் இல்லை, எகிப்தில் இருக்க அத்தனை தலைச்சம் பிள்ளையும், அது நாயாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், அத்தனைபடி தலைச்சன் பிள்ளையை அவர் என்ன பண்ணார்? கொன்று போட்டார். சங்காரத்தின் தேவதூதன் போய். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள்லையும் ஒரு சாவு கிடையாது. கிழவன் கூட அன்றைக்கி சாவலையா? கிழவன் கூட அன்றைக்கி சாவல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி வாதையை கொடுத்து, எகிப்து ஜனங்களுக்கு அப்படி வாதையை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு? வல்லமையாக வெளியில் கொண்டாந்தாரு. சிவந்த சமுத்திரத்தில் 2 பிளந்தாரு. பார்வோனிஸ்தானைய கடல் அழுத்தினாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடம் போய் என்ன பண்ணானுங்க? கைத்தட்டி என்ன பண்ணானுங்க? பாட்டு பாடினாங்க. தம்பூராவை எடுத்துக்கிட்ட மிரியம் அவன் என்ன பண்ணான்? டான்ஸ் ஆடினா, பாட்டு பாடினா, எல்லாம் பண்ணான். ஆனால் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டான்? செய்த நன்றியை மறந்துட்டான். இப்படிலாம் கொண்டாந்த ஆண்டவர் நம்மளை 40 வருஷமா நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, வேலைக்கு போக வேண்டியதில்லை, நீ நாற்று நட வேண்டியதில்லை, அறுப்பு அறுக்க வேண்டியதில்லை, எறுப்பு போட வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை, ஒரு மண்ணு செய்ய வேண்டியதில்லை. ஆனால் என்ன பண்ணி உனக்கு காலையில் எழுச்சதும் மண்ணா அழகா இருக்குது, தரப்புறா மண்ணாவா இருக்குது. அதை எடுத்து நீ சமைக்கும் போது அதில் மண் இருந்துச்சா? நம்ம வீட்டுக்காரம்மா அரிசி ஒலையில் போட்டு என்ன பண்ணோம்? அதில் கடைசி சோத்தை தான் நம்மளுக்கு போடுவாங்க. அதில் என்ன இருக்கும்? கல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? பெஸ்ட் சாப்பாடை கொடுத்தாருயா, மண்ணா. காடை நீ போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, உண்டி உள்ள எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, துப்பாக்கி எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை கிடையாது, நீ கண்ணி வைக்க வேண்டியது கிடையாது, நீ எதுவும் பண்ண கிடையாது. என்ன பண்ணுது? காடைகள் 3 அடி உயரத்துக்கு பாளையத்தை சுற்றி என்ன பண்ணிச்சான்? இறங்கி வந்துதான். நீ ஓடி ஓடி பிடிக்க வேண்டியது தேவை. நீ போய் என்ன பண்ண? சும்மா பிக் பண்ண வேண்டியதான். நீ உன் தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் பறிக்கிற மாதிரி, கத்திரிக்காய் நீ காம்பு உடைச்சி எடுக்கணும், முருங்காய் நீ காம்பு உடைச்சி எடுக்கணும். இது என்ன பண்ணணும்? சும்மா எடுத்து உன் கூடையில் போட்டு வரலாம். ஒரு காடை என்ன பண்ணாது? உன் கூடையை விட்டு பறக்காது. அவ்வளோ அழகாக நடத்துறாரு. இந்த நன்றி கட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க? என்ன நீ கொடுக்குற? கேவலமான சாப்பாடை கொடுக்குற நீ எங்களுக்கு. மன்னா, வானத்தின் மன்னா. தூதர்கள் சாப்பிடுற, தூதர்கள் உண்ணும் உணவால் எங்கள் பசி தீத்துன்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? தூதர்கள் உண்ற உணவு என்ன? அந்த மன்னா என்ன? அந்த மன்னா மாதிரியே ஒரு ஆளை இறக்கி விடுறாரு. யாரை இறக்குனாரு? ஏசு. வானத்தின் மன்னா என்ன? வானத்திலிருந்து வராரு. நீ சொல்ற பாருங்க இந்த வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், 3வது அதிகாரம் 13வது வசனம், யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறியவன் ஒருவரும் இல்லை. அப்போ பரலோகத்திலிருந்து அந்த மன்னா வந்துச்சு, வானத்திலிருந்து. அதே போல பரலோகத்திலிருந்து யார் வந்திருக்கிறது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான அதிகாரம். இந்த புஸ்தகமே பார்த்தீங்கன்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷம். நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் இந்த ஊரில் மிஷினரிஸ் வருவாங்க, வெள்ளைக்காரம்மா. அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? டென்மார்க்லேருந்து வந்தவங்க. ஏன்னா அவங்க இந்த புஸ்தகத்தில் விற்பாங்க. அப்போல்லாம் என்ன இருக்கு? முழு புஸ்தகம் கிடைக்கிறது ரொம்ப இது கஷ்டம். என்ன கிடைக்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு மேலே நீ பைபிள் வாங்கணுன்னு என்ன பண்ணணும்? ஆர்டர் கொடுக்கணும். பாஸ்டர் என்ன பெரிய இவர் மாதிரி அவர் என்ன பண்ணுவார்? உனக்குலாம் பைபிள் இப்போ கிடைக்காதுமா, 6 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும், 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும். இன்றைக்கி பைபிள் நான் என்ன பண்ணுறேன்? நான் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுருக்கேன். நான் வாங்கின பைபிள் வந்து 350 ரூபா. உனக்கு கொடுக்குறது எவ்வளோவுக்கு? 200 ரூபாய்க்கு. அப்போ பாரு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, 5 பைசா 3 பைசா கொடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை வாங்குவோம். என்ன அதை வாங்கினாக்கா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? யோவான் சுவிசேஷத்தை வாங்கி படி, யோவான் சுவிசேஷத்தை வாங்கி படி. நீ மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் என்ன பண்ணலாம், அப்புறமா படிச்சுக்கலாம். யோவான் சுவிசேஷத்தை வாங்கி படி.
2 நாளைக்கு முன்னால் ஒரு ஒரு தம்பி மெசேஜ் கொடுத்தாரு. இதில் ஆஃபீஸில் என்ன சொன்னார்? யோவான் என்னவா பண்ணியிருந்தானா? ஆ ஆண்டுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தவன். எவனா அது பிரச்சனை ஆண்டவர்கிட்ட பேசினா அவன் என்ன பண்ணுவான்? அவர் தான் கை காட்டி விடுவான். யார் கேளு, என்னன்னு கேளு. அவன் என்ன பண்ணுவான்? யோவான் அவருடைய மார்பில் சாஞ்சிருந்தான். ஏன் அவ்வளோ உரிமை அவனுக்கு தெரியுமா? ஆ ஏன் அவ்வளோ உரிமை தெரியுமா அவனுக்கு? சின்ன பையன் மட்டும் இல்லை, அப்புறம் என்ன? சொந்தக்கார பையன், சித்தப்பா சின்னம்மா பையன், சின்னம்மா பெரியம்மா, என்ன அவ்வளோ உரிமையாக அவன் என்ன பண்ணுறான்? மார்பில் சாஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இதை எழுதும்போது பாருங்க, ஏன்னா இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களாம் அதில் படிக்க போறீங்களா என்ன தெரியாது. ஒரே ஒரு வசனம் எடுத்து வாசிக்கிறதுனால 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். யாரும் எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். நானே எடுத்துட்டேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது சும்மா கதை விட்டுட்டு போலங்க. இவர் இந்த கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுற காரியத்தை சொல்லிட்டு போலங்க. இவர் என்ன பண்றாரு? அவரு போன வாரம் தான் நான் சொன்னேன், நான் நீ டச் பண்ணல, நீ ஃபீல் பண்ணல, நீ பார்க்கலன்னா அது கிடையாது, அது நான்சென்ஸ். இங்க சொல்றான் பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்களினால கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த இயேசுவானவர் ஜீவ வார்த்தை. இது இதுங்க, இது ரியலுங்க, இது ஃபேக் கிடையாதுங்க. நம்மள என்ன பண்றோம்? டூப்ளிகேட் வாட்சி வாங்கி போட்டுக்கிறோம், ஃபாசில் அப்படின்னு வாட்சி வாங்கி போட்டுக்கிறோம். என்ன ஐ வாட்சின்னு ஆப்பிள் வாட்சின்னு வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் அது என்னது? இது ஃபேக்கு. அது எவ்வளோக்கு வாங்குறோம்? நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், 2000 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆனால் உண்மையான வாட்சி என்ன விலை? என்ன விலைங்க? 1,00,000, 80,000, 50,000. இது ரியலுங்க, இது ஜென்யூனுங்க. தேவன் தம்முடைய ஒரே பிறகுமார விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளிங்க. அவரை காட்டுறேன், கொடுக்குறேன், பாரு சொல்லல. என்ன பண்ணாரு? அனுப்பிச்சு வச்சாரு. இங்க 3வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வசனம் 3வது அதிகாரம். யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கதோமி எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அந்த தலைவர் என்ன பண்றாரு? எப்போ வர 2வது அதிகாரத்தில் அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, பகல்ல வர்றதுக்கு தைரியம் இல்லைங்க அவனுக்கு. பகல்ல வர்றதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லைங்க. பகல்ல வர்றதுக்கு தைரியம் இல்லை. அவன் என்ன பண்றான்? ராக்காலத்தில் வருகிறான் அவர்கிட்ட. அப்படி வந்து அவர்கிட்ட என்ன சொல்றான்? ரபி, நீ தேவனிடத்தில் வந்து போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அவன் சொல்றான் அவர்கிட்ட, ஆண்டவரே நீதான் சூப்பர், நீதான் சூப்பர் ஸ்டார், நீதான் நம்பர் 1. என்ன உங்க கூட யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியாது? இதெல்லாம் ஒண்ணு நீ என்ன பண்ண முடியாது? ஒரு சுண்டு வரல கூட அசைய முடியாது. அதனால உங்களுக்கு தேவன் இருக்கிறான்னு தெரியும். யார்கிட்ட வந்து சொல்றான்? தேவனுடைய குமாரன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாட்ட வந்து நீ தேவனோட இருக்கிறீர் என்று தெரியும். ஆனா அவர் அந்த அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனாட்சி பிரவாசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்றேன். மெய்யாகவன்னு சொல்ல, நான் உனக்கு சொல்றேன்னு சொல்ல. நீ என்ன பண்ற? நீ யூதனுடைய அதிகாரியா இருக்கிற, நீ யூதனில் வந்து பெரிய தாதாவா இருக்கிற, உனக்கு வந்து நிறைய பெருமை உண்டு, உனக்கு பெரிய பதவி உண்டு, உனக்கு பணம் உண்டு, உனக்கு எல்லாமே உண்டு. ஆனாலும் உனக்கு என்ன கிடையாது? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். நீ எல்லாத்தையும் நம்புற, நீ என்ன நம்புற, நான் தேவனுடைய குமாரன் நம்புற, நான் தேவனுடைய வந்திருக்க நம்புற. இது எல்லாம் என்னது உனக்கு? ஒன்று எனக்கு எங்க கொண்டு போவாது. பரலோகத்தில் நீ போய் என்ன பண்ண முடியாது? கதவு கூட தட்ட முடியாது. நீ மறுபடியும் பிறவாவிட்டால். அவன் கேட்குற, எப்படிங்க ஆண்டவர் 70 வயசு கிழவனா இருக்க நான் எப்படி பிறக்க முடியும்?
ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால், ஆமா, அது பாருங்க 5வது வசனம் சொல்றாரு. நிக்க 4வது வசனம் நிக்கதேமை கேட்கிறான், ஒரு மனுஷன் உயிர்வதா இருக்கல எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? எவ்வளவு முட்டாளா இருப்பான் பாருங்க. ஒரு அதிகாரி, ஒரு ஒரு இதுல இருக்கிறவன், சபையில இருக்கவன். இன்னைக்கு நிறைய பேர் சபையில இது போல தான் உட்காந்துருக்கோம். என்ன நினைக்கிறோம்? பல பாஷை பேசிட்டாக்கா ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். என்ன மற்றவனை பார்த்து இப்போ இதாக நினைக்கிறோம். நம்மளும் பல பாஷை பேசுகிறோம், எவ்வளோ பேச மாட்டோம், எவ்வளோ ஒன்னது பிசாசு பிடிச்சவன் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் கிடையாது. என்ன, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. மறுபடியும் பிறக்கிறது எப்படிங்க? ஒருத்தர் கேட்டான், அது சொல்ற ஆவியினாலும் ஜலத்தினாலும். என்ன சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் அதற்கு 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனா இருந்தோம் இவளை அறியாமல் இருக்கிறாயே. அறியாமல் இருக்கிறாயா? அறியாமல் இருக்கிறியே, ஐயோ பாவமே என்றாரு. என்ன, இஸ்ரவேலின் போதகன். என்ன, இஸ்ரவேல்ல அவர் என்ன பண்றாரு? சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கிறாருங்க. இஸ்ரவேலின் கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இஸ்ரவேலின் நியாய நீதிகளை சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியல? தேவனுடைய குமாரனை பற்றி தெரியல. தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொண்ட என்ன கிடைக்குன்னு தெரியல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது தெரியல. அவளுக்கு தெரிஞ்சல. என்னது 660க்கு மேற்பட்ட கற்பனைகள், கட்டளைகள், உடன்படிக்கைகள், அதுதான் அவங்க என்ன பண்ணாங்க? படித்தாங்க. என்னத்தை வச்சு பைபிளை வச்சுருந்தான் யூதன் இன்னைக்கும்? எதை வச்சுருக்கான்? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 ஆகமம் தான் வச்சிருக்கிறாரு. கூட சங்கீதம் சேர்த்து வச்சிருக்காங்க போல இருப்ப இல்லையா? சங்கீதம் சேர்த்து 6 வச்சிருக்காங்க. அதுதான் அவனுடைய வேத புஸ்தகம். அதனால அவனுக்கு என்ன தெரியல? இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியல. சொல்ல தெரியுது, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே, ரபி, ரபோனி, ப்ரீச்சர், டீச்சர், நீ எங்கிருந்து வந்துருக்கிறீங்க எனக்கு தெரியுது. ஆனால் நான் வந்து நைட்டில் வந்து பேசுகிறேன் பாருங்க. பகலில் வர்றதுக்கு பயம். இன்னைக்கு நம்மள நிறைய பேத்துக்கு அதுதான் இருக்குது. இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பகலில் என்ன பண்ணுறது கிடையாது, வெளிச்சத்துக்கு வர்றது கிடையாது. என்ன, இங்கே பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 9வது வருஷத்துல, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பதற்காகவே பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி யாரு? இயேசுவானவர். என்ன, அந்த ஒளியா வந்தவர் அவரு. அப்போ அவர் ஒன்று மனசில் இருந்தாருனாக்கா என்னது இருக்கும்? சுத்தம் இருக்கும். ஒரு நடிகர் ஒரு தடவை சொன்னாங்க, உன் கண் உன் உடலின், உன் கண் உனக்கு வெளிச்சமா இருக்கிறது. உன் கண் உடலின் வெளிச்சமா இருக்கிறது. உன் கண் உனக்கு வெளிச்சமா இருந்தால் உடல் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஒருத்தர் சொல்றான். எதுல சொல்றான்? ஒரு பெரிய மீடியால கிடையாது. எதுல சொன்னார் அவரு? நீங்களும் வெல்லலாம், லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம் சொல்றார். அது போல இந்த கண்ணு தான் உனக்கு ஒளியா இருக்குது. அந்த கண் ஒளியா இருக்குன்னா அந்த கண் யாரா இருக்கிறார் உனக்கு? உன் கண் முழுதும் இருளா இருந்த, உன் கண் உனக்கு இருளா இருந்தால் உன் உடல் முழுதும் இருளா இருக்குங்க. 19வது வசனத்தை பாருங்க. 3வது அதிகாரம் 19வது வசனத்துல, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. இன்னைக்கு வெளிச்சத்தில் எதுவும் பட மாட்டேன்றான். இன்னைக்கு வெளிச்சத்தில் எதுவும் நடக்கிறது இல்லை. எல்லாமே எங்கே நடக்குது? இருளில் தான் நடக்குது. என்ன, நம்ம குடும்பத்திலே அதை போல தான் இருக்குது. சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு முன்னால் பண்ணுறோமா? பண்ணுறது கிடையாது. என்ன, நல்ல காரியம்லாம் என்ன பண்ணுவோம்? நல்ல காரியமாக இருக்கிறதெல்லாம் வெளியில் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் பேசுறதுலாம் என்னது? இருட்டுள்ள உட்காந்துக்கிட்டு, புருஷன் பொண்டாட்டி தனியாக உட்காந்துட்டு, இது இப்படி செஞ்சால் தான் அவனுக்கு தெரியாது, அது அப்படி செஞ்சால் தான் அவனுக்கு தெரியாது, நம்ம பிள்ளைக்கு தெரியாது செய்யணும், நம்ம பொண்ணுக்கு தெரியாது செய்யணும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுவோம்? இந்த பாயிண்ட்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். என்ன, அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்ன,
யூதருக்கு அதிபதியான நிக்கதேம், யூதர்களுக்கு போதகரான நிக்கதேம், அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்படி பண்ணுமா இயேசுவானவரை, எப்படி சர்ப்பமானது மோசையினாலே தூக்கப்பட்டது போல மனுஷகுமாரனும் யாருக்காக தூக்கப்படணும்? அவரை விசுவாசிக்கிறவனுக்காக. என்ன? அவரை சபிக்கிறவனுக்காக அல்ல, அவரை நம்பாதவனுக்காக அல்ல. யாருக்காக தூக்கப்படணும்? தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க உயர்த்தப்பட வேண்டும். தீர்க்க தரிசனங்க, தீர்க்க தரிசனம். அவரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுல இருக்க சொல்லப்படுற அத்தனை தீர்க்க தரிசனமும் நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன் சொன்னீங்களா? விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்களா? அப்ப இந்த நீங்க விசுவாசிக்கிற தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரன் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் தருதலையா போகாமல், அவன் பாவியா போகாமல், அவன் வீணா போகாமல், அவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாத போகாமல் என்ன பண்ணாரு அவரு? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் நம்ம இருக்கோம், நம்ம பிள்ளைங்க யாராவது நம்மளுக்கு முன்னால் போயிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங்லாம் அந்த அனுபவிக்கிறது தான் தெரியும். என்ன பொண்டாட்டிகளுக்கு புருஷன் முன்னால் போயிட்டாலும் என்ன ஆயிடுச்சு? லைஃபே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க லைஃப் மட்டும் கிடையாது, என்ன ஆச்சு? ஐயோ பிள்ளைங்க லைஃபும் போயிடுச்சு, இனி நம்ம யாரா இருக்கிறோம்? ஆனால் இங்கே பாருங்க, அந்த தேவன் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரனை விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போயா, நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போ. நீ வெள்ளையாரு, நீ கருப்பாரு, பிளாக் ஆறு, ப்ரௌன் ஆறு, ஆரஞ்சு ஆறு, ஹிஸ்பானிக் ஆறு, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவால் வரத்தை அன்பு கூர்ந்தார். அந்த தேவன் பாருங்க, நான் எனக்கு பிடிச்சது அந்த 13, 14 தாங்க. 14, 15, 16 கூட நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் என்ன பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்து யோவான் 3:16, யோவான் 3:16, யோவான் 3:16 சொன்னால் கிடைக்கும் கரிசோறு கேட்டிருக்காது? ஆமாம், நாங்கள் பாட்டே பாடுவோம். யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும் கரிசோறு. சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. யோவான் 3:16 என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரனை விசுவாசிக்கிறவன் இருக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளிட்டாரு. ஆனால் அவர் தந்தது எதுக்காக தந்தாரு? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விசுவாசிக்காம அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க? உதாசீனப்படுத்துனாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்தாங்க. அவனுக்குன்னு ஒரு தண்டனை வந்துச்சு. அதுனா கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு அந்த சர்ப்பத்தை மரத்து மேல வச்சு சர்ப்பத்தை பார்க்காத எத்தனை பேர் செத்து போனான்? இதெல்லாம் ஒரு சர்ப்பம் நான் பார்க்கணுமா? நீங்க நம்மளை போல நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சர்ப்பம் பார்க்கணுமா? இவரெல்லாம் மலையில சிலுவையில் தூக்கிட்டு அதை நான் நம்பணுமா? அங்க இருந்து நிறைய முட்டாள் அதான் சொன்னான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா, உன்னை ரட்சிக்கோ, அடுத்து என்ன ரட்சிக்கோ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விசுவாசிப்பேன். கண்டு விசுவாக்கிறவன காணாம விசுவாசிக்கிறானே பாக்கியவான். நீ கண்டுட்ட பிறகு நீ என்ன விசுவாசிக்க போற? உனக்கு தேவையில்லாதது அது. சரியா? அதுதாங்க நடந்தது. அப்படி இருந்தவருக்கு அவர் என்ன பண்ணாரு? பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்ப பாருங்க, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனுக்காக அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடுக்க பண்றாரு. சரியா? அப்ப பாருங்க, யார் வேணா எது வேணா செஞ்சிடலாம். ஆனா அந்த உயிரை கொடுக்கறது, நீ வேணா நீ தீக்குளிக்க ஓடலாம், இல்லை தூக்கு போட்டுக்கு ஓடலாம், இல்லை நான் போய் ரயிலு முன்னால் ஓட போகிறேன்னு ஓடலாம், பஸ்ஸு முன்னால் ஓட போகிறேன்னு ஓடலாம். ஆனால் நீ எங்கே ஓடினாலும் அதனால் உனக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. நீ உனக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு நினைத்து நான் யார்கிட்ட தான் வரணும்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், வேற யாரும் கிடையாது. இது அந்த நாட்களில் நாம் அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கணும். நிக்கதேமு ஆரம்பிச்ச அதிகாரம் இது. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 21வது வசனம் வரைக்கும் நிக்கதேமு பற்றி தான் பேசுது. நிக்கதேமு தான் ஆண்டவர் சொல்றாரு. இது பார்த்தீங்கன்னா முதல்ல கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. வரான் நிக்கதேமு, என்ன பண்றான்? ஆண்டவரே எப்படி இருக்கிறீரு? நல்லா இருக்கிறீரா? பரவாயில்ல. சரி, சும்மா பார்த்து போலன்னு வந்தேன். ஏன்னா பகலில் வந்து அவன் என்ன பண்ணுவான்? ஊரில் இருக்கவங்களாம், ஏய் அங்கே பாரு நிக்கதேமு ஏசு சாமிகிட்ட போகிறான், அவனும் ஏசு சாமி சீஷன் ஆகிட்டான் போல இருக்கு, அப்படி இப்படி பேசுவான். அதனால நான் என்ன பண்ணுறேன்? நான் களவாணித்தனமா திருட்டுத்தனமா எப்போ வரேன்? நான் ராத்திரியில் வரேன். நான் இருந்தாலும் எனக்கு தெரியும், என்னன்னு தெரியும், ரபி நீ தேவனிடத்தில் வந்த போதர் என்று அறிஞ்சிருக்கிறோம். இவர் மட்டும் அறிஞ்சில்ல, நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறான் இவரை பற்றி இது போல. ஆனால் ஒரு பயலுக்கு என்ன கிடையாது? தைரியம் கிடையாது. இருளில் வரான். அவனுக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், நீ இருட்டில் வந்துட்ட, அதில் என்ன பண்ணல ஆண்டவரை, இருட்டில் வந்திருக்க, உனக்குன்னு என்ன பண்ணுற, ஒரு ஸ்பெஷல் இது வச்சிருக்க, ஆஃபர் வச்சிருக்க. இல்லை அது நீ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னாக்கா, நீ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துரு சொல்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. நீ யாராரு? நீ நிக்கதேமுவாரு? நீ யாராரு? நீ காய்ப்பாவாரு, அண்ணாவாரு, எவனாவாரு? ஆனால் நீ என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறக்கணும், ஜலத்தினால ஆவினால பிறக்க வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்தாரு. அந்த ரட்சிப்புன்ற இலவசமாக கொடுத்தாரு. இலவசம்னு நம்ம சொல்கிறோம், இலவசமா? இலவசமா ரட்சிப்பு? எத்தனை பேருக்குப்பா ரட்சிப்பு இலவசமாக கிடைச்சது? இலவசமாக கிடைச்சதா? இலவசமாக கிடைச்சாலும் கை தூக்கு பார்க்கலாம். தூக்கு, கை தூக்கு. இப்போ இது வரைக்கும் தூக்கிட்டு இப்போ கரை போட்டேன்னு அர்த்தம். இலவசமாக கிடைச்சாலும் கை தூக்கு. இன்னும் 2 கை குறையுது. தூக்க சீக்கிரம். இலவசமாக கிடைச்சது. என்ன கரையம் பண்ணணும் நீ? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்கணும் நான் நல்லா. அப்போ உங்களை ஃப்ரீயாக கிடச்சிச்சு. நீங்கள் நேரம் முடிச்சது போடுவீங்க, நாங்கள்லாம் போக மாட்டோம். அப்படி தானே? இலவசமாக கொடுத்தாரா? இன்னைக்கு இலவசன்னு தான் அவன் என்ன பண்ணுறான்? ஓடி போய் லைனில் நிற்கிறான். ஆனால் இவர் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு. என்னத்தை கேட்குறாரு? அதில் தான் எல்லாம் அடங்கியிருக்குது. அதில் தான் எல்லாம் அடங்கியிருக்குது. என்னத்தை கேட்குறாரு? அதில் எல்லாமே அடங்கி போச்சு. இப்போ இலவசம் என்ன சொல்லு பார்க்கலாம். இப்போ நீ வந்து இருதயத்தை கொடுக்கணும். நீ இருதயத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து, அங்கேயே எல்லாம் அடங்கி போச்சு. எது ஃப்ரீ? என்ன ஃப்ரீ? தன்னைத்தான் வெறுத்து. என்ன? அப்போ நான் உன்னை திட்டுறேன்னா உனக்கு என்ன வரக்கூடாது? கோவம் வரக்கூடாது. வெறுத்துருவேன் நீ, அருவா வச்சுக்கிட்டே சுற்றுவ நீ, இல்லையா? உண்மைதானே? அதை எடுக்கும்போது வடிவல் மாதிரி என்ன பண்ணுவாங்க? பாதி முதுகு கிழிச்சுக்குவாங்க. ஆமாம். என்ன இலவசன்னு சொல்கிறாருங்க. அவர் கொடுத்து எதுவுமே இலவசம் கிடையாது. அவரும் இலவசமாக யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேர குமார் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. விசுவாசம் எப்படி வரும்? இன்னைக்கு விசுவாசிட்டு நாளைக்கு விட்டுட்டு போகிறதா அது? முடியாது. அப்போ அது இலவசமே கிடையாது. இந்த அவரை போல் ஆளாக இலவசம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபத்தை பண்ணிட்ட காலையில் என்ன, நான் அந்த பரியாசக்காரன் போல அல்ல. வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், தசவாக கொடுக்குறேன், என்ன எல்லாம் பண்ணுறேன். எனக்கு என்ன உண்டு? ஆப்பு உண்டு. தெரியுதா? நீ அதெல்லாம் செஞ்சா மட்டும் உனக்கு கிடையாது நித்திய ஜீவன். என்ன ஐசக்க உண்டா? ஆப்பா நித்திய ஜீவனா? ஆப்பு தான். ஆமாம். அவட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ என்ன, அவனுக்கு தான் என்ன உண்டு?
நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு அப்படி பந்தியில் நீ போய் பங்கு பெற்றுட்டா மட்டும் கிடையாது, சரியா? பந்தியில் பங்கு பெற்றுட்டா மட்டும் உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது. பாவ மன்னிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு உனக்கு. ஆனால் நித்திய ஜீவன்றதுன்னா அதுக்கு அவர் ஒரு வேளை தான் முடியும். அங்கே நிக்கதேமுக்கு அதை சொன்னார், 21 வசனம் வரைக்கும். வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, சரியா? ஆண்டோடைய வார்த்தை எல்லாமே என்னவா இருக்குது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அது ஒன்று என்ன பண்ணும்? அடிச்சு உதச்சி ஒழுங்கா இருக்க வைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்? ஒன்று சிக்ஷிக்கும், இல்லைன்னா பட்சிக்கும். சொல்லுங்க சார், தூங்குறீங்களா? ஒன்று சிக்ஷிக்கும், இல்லைன்னா என்ன பண்ணும்? பட்சிக்கும். சிக்ஷிக்கிறது தான் என்னது? ஒன்று ஒழுங்குபடுத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? தம்பி இதை செய்யாத, பாப்பா இதை செய்யாத, மகளே இதை செய்யாத, மகனே இதை செய்யாத, உன் காலை பாவன்மான காரியத்துக்கு விலைக்கு நேரான பாதையில் போ அப்படி சொல்லுது. ஆனால் அதை கேட்காத நீ செய்துன்னு அர்த்தம். அது ஒன்று என்ன பண்ணும்? போட்டு தள்ளுறோம். சொல்லப்படுறது வேத புஸ்தகத்தில், தெரிந்து செய்கிறவங்க பல அடிகள், தெரியாமல் செய்கிறவங்க சில அடிகள். முதல் தடவை செஞ்சியா அப்போ ரெண்டாவது முதல் செஞ்சு தப்பி அடுத்த தடவை செஞ்சுன்னா அம்மா என்ன பண்ணோம்? கும்மி எடுத்து என்ன பண்ணும்? கொடியில் காய போட்டுரும், சரியா? அது போல் தான் ஆண்டவர்கிட்டையும் நீ செய்கிற காரியம் அத்தனைக்கும் உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீ நல்லது செஞ்சினா உனக்கு நல்லது உண்டு. அதோடு நீ என்ன பண்ணணும்? தேவன் தம்முடைய ஒரே பேரக்குமாரன் விசுவாசமாக இருக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தில் இவ்வளோ வளர்ந்து திறம்புகின்றார். அங்கே வந்த நிக்கதேமுக்கு அதை கேட்கும்போது நம்புறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? மோசே கொடுத்த கட்டளை, ஆரோன் சொன்ன பலிபடித்த சடங்காச்சாரம், பலிகளின் காரியம், அதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. அந்த பலி கொடுக்க வர பொருளே அவனுக்கு என்ன பண்ணிடுறாங்க? ஏசுசாமி காலத்தில் பரவாயில்ல, அது நொண்டியா, நான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணுறேன்? நான் ஒரு காணிக்கை போட்டுறேன். நொண்டியா அதில் நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லு, மாசற்ற பழுதற்ற ஒரு குறையும் இல்லாததை கொடுக்கணும். ஆனால் அங்கே வந்தவங்களாம் என்ன பண்ணோம்? நொண்டியா இருக்காடா இடத்துல அதுக்கும் என்ன பண்ணோம்? எக்ஸ்ட்ரா கொடுத்தான். என்ன? நீ பூமியில் நல்லா இருப்பதற்கு நன்றாக இருப்பதற்கு நெடுநா வாழ்வதற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்? நீ கனம் பண்ண வேண்டாம், அதுக்கு சோறு போட வேண்டாம். நீ என்ன பண்ண? கொர்பான்ற ஒரு காணிக்க, நீ அவளுக்கு 1000 ரூபாய் வச்சுட்டு சோறு போட வருஷத்துக்கு நீ என்ன பண்ண? 100 ரூபாய் என் கொண்டாந்து கொடுத்துரு. 100 ரூபாய் என் காணிக்க போட்டேன்னு என்ன பண்ணா? உன் அப்பா பட்டினி கிடந்தாலும் சரி, உன் அம்மா துணி இல்லாத சரி, அவள் தெருவில் கிடந்தாலும் சரி, உனக்கு என்ன கிடையாது? பாவன்றது கிடையாது. கொர்பான்ற காணிக்கை கொடுத்துல போதும். அது போல இதுலேருந்து வந்தவன் நிக்கதேமு. அவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது என்ன இருந்துச்சு? ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ரபின்னு தெரியும், நீ தேவனிடத்துலேருந்து வந்தது தெரியும், ஆனால் இது ஒன்று புதுசாக சொல்றீங்க, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியினால் பிறந்தது ஆவியா இருக்கும், மாம்சத்தினால் பிறந்த மாசுவா இருக்கு. நீ மாம்சத்தை பற்றி நினைக்கிற. அங்கே சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? உலக பிரகாரமான காரியத்தை உனக்கு சொன்னாலும், நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. இன்னும் நான் பரலோகத்துக்குரிய காரியத்தை உனக்கு சொன்னா என்ன பண்ணுவேன்? நீ ஒரு மண்ணும் உனக்கு புரியாது இல்லையா? சொல்லிருக்கிறாரு அவரு. 12வது அதிகாரம், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? என்ன? விசுவாசத்துல இங்கே முடிய மாட்டேங்குது. வரான், நம்புறான், ஏசாமியை நம்புறான், இவர்கிட்ட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறான். கடைசி வரைக்கும் அவர் சாகும்போது நின்னா வழியில் என்ன பண்ணான்? அவன் வெள்ளை போல கொண்டாந்தான், ஆண்டவருக்கு வாசல் தைலத்தை கொண்டாந்து கொடுத்தான். அவ்வளோதான் அவனை செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்க முடிஞ்சு அவனால. அவனுடைய பதவி, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பொருளாதாரம் அவனை அதுக்கு விடலை. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கோம்? அவனோட பாக்கியவானா இருக்கும். இந்த வசனத்தை திரும்பி போய் நீங்கள் வாசித்து பாருங்க, நிக்கதேமுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், நித்திய ஜீவனுக்காக.
இந்த நித்திய ஜீவன் இருக்கும்போது நாம் என்ன பண்ண போகிறோமா? அவரோட 1000 வருஷம் வாழ்வோமா? இந்த உலகத்தில் என்ன எத்தனை வருஷம்? உலகத்தினுடைய வாழ்க்கை ஆயுள் 70 வருஷம், தொல்லை மிகுதியால் 80 வருஷம். 80 வருஷம் ஆயிடுச்சுன்னா உன்னை நாய் கூட மதிக்காது. ஆனால் நீ வாழ போகிறது எத்தனை வருஷம்? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் நீ கர்த்தரோட. அங்கே துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, பட்னி இல்லை, இருட்டு இல்லை, கவலை இல்லை. உனக்கு யாரே வெளிச்சமா இருக்கிறார்? இயேசுவே அங்கு ஒளியா இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்த ஒளி, இந்த உலகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த ஒளி தான் அங்கே நமக்கு இரவும் பகலும் ஒளிக்கிறதா இருக்கிறது. அந்த ஒளியை பின்பற்ற அவன் என்னது வெளியே போக மாட்டான். அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அவர் சொன்னது. அவர் என்ன இருக்கிறாரு? அவர் ஒளியா இருக்கிறாரு. நாமெல்லாம் என்ன இருக்கோம்? அப்படி ஷேடா இருக்கும், அப்படி ரிஃப்ளெக்ட் பண்றது. அதில் என்ன பண்றது? டக்குன்னு அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறது, தவறான வழியில். அதனால் இன்னைக்கு யோசித்து பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் முட்டி போடுவோம். பரலோகத்திலிருந்து இருக்கிறவரும் எல்லாம் முட்டி போடு, கண்ணை மூடு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் இன்னைக்கு எவனாவது உங்கள்கிட்ட நான் பரலோகத்துக்கு போனேன், சொர்க்கத்துக்கு போனேன், மோட்சத்துக்கு போனேன், அங்கே பிதாவை பார்த்தேன், குமாரனை பார்த்தேன், பரிசுத்தாவியை பார்த்தேன், பரிசுத்தாவி மேகமாக இருந்தார், அவர் புகமாக இருந்தார், அவர் அப்படி ஆடிட்டு இருந்தார், இப்படி ஆடிட்டு இருந்தார் சொல்கிறல, என்ன பண்ணாத, நம்பாத. நீ நம்புறத வர்றது நீ யாரு? உன்னை போல ஒரு பெரிய முட்டாள், உன்னை போல பரிதாபத்துக்குரியவன் யாருங்க எங்கே இந்த உலகத்திலேயே கிடையாது. அழகாக சொல்லிட்டாரு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் இருக்க ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ நீ அந்த பரலோகத்துக்கு போகணும்னா அவரோட தான் போக முடியும், அவர் வரும்போது தான் போக முடியும். அப்போ நீ என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவரை விசுவாசிக்க வேண்டியிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய யூனை அடைபடிக்கு அவரை தந்தொழி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். நான் பெரிய பாவிங்க, நான் கிறிஸ்தவனே கிடையாதுங்க, நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தகுதி இல்லைங்க, நானும் பாவிதாங்க, நானும் பாவிதாங்க, நான் உனத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க. பரவாயில்லைங்க, தகுதி இல்லாதவனை அவர் என்ன பண்றாரு? தகுதிப்படுத்துறாருங்க. எளியவனை குப்பையிலிருந்து தூக்குறாராம், ஏழை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறாராம். பிரபுக்கள்ன்றது ராஜா மாதிரி. அப்போ அந்த தேவனுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்தினாக்கா உன்னை குப்பையிலேருந்து இல்லை சேத்துலேருந்து தூக்கிறது கூட அவருக்கு என்னது? ஆமாம், சேற்றுலேருந்து உன்னை ஈஸியாக தூக்கி எடுத்துருவார். நீ மண்ணிலே போனாலும் அவர் என்ன பண்ணுவார்? தூக்கி எடுத்துருவார். அதனால் நான் பெரிய பாவி அந்த ஷோலாம் வேண்டாம். இன்னைக்கு நீ என்ன பண்ண? ஆண்டவரே நான் பாவி தான், இருந்தாலும் எனக்காக மரித்த உரித்த இந்த தேவன் நீர் ஒருவர் தான், எனக்காக ரத்த சிந்தின ஆட்டுக்குட்டி நீர் தான். நான் இதுக்கு மேலே வேற எங்கேயும் போய் ஆட்டுக்குட்டி தேட முடியாது, ரத்த பலி கொடுக்க முடியாது. நீர் ஒருவர் போதும் எனக்கு. அவரை கொடுத்து அவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த தேவன் இன்னைக்கு ஒன்றையும் கேட்குறார். நிக்கதோமு போல இஸ்ரவேலில் அதிகாரியாக இருந்துக்கிட்டு, இஸ்ரவேலில் போதகனாக இருந்துக்கிட்டு தவறான போதகத்துக்கு போகாத. இயேசுன்னு ஒரு மெய்ப்பன் உண்டு, இயேசுன்னு ஒரு டீச்சர் உண்டு. நீ அவர்கிட்ட வந்துட்டாலே அவரே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாருங்க. நீ அவர்கிட்ட வந்துட்டு அவரே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாருங்க. நீ யார்ட்டையும் போக வேண்டாம். இந்த பாஸ்டர்கிட்ட போகலாமா, அந்த பாஸ்டர்கிட்ட போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, வேண்டாம். ஆண்டவரேன்னு முட்டி போட்டு கூப்பிடு, அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வான். He has a plan for you.
உனக்கான காரியத்தை அவர் முன்பே குறித்து வைத்திருக்கிறார். இனிமேல்ட்டு அவர் எழுத போறதில்ல. இனிமேல்ட்டு 6ஆம் அப்பாவுக்கு எழுத போறது கிடையாது. அவரு எல்லாம் எழுதி வச்சுட்டாரு. என்ன நடக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரு. அவரை நீ இன்றைக்கு ஏற்றுக்கோ. அவர் மரித்தது வீண் போவாது. உனக்காக அவர் மரிச்சிட்டாருப்பா. உனக்காக அவர் மரிச்சிட்டாரு. இங்க நீ உட்கார்ந்துட்டு நம்பாத இருந்தாலும் உனக்காக அவர் மரிச்சிட்டார். அதை நீ ஏற்றுக்கொண்டினா அதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ எங்கேயும் ஓட வேண்டாம். நீ நிறைய இடத்துல தான் சொல்றாங்க, நீ இமயமலைக்கு ஓடு, ராமேஸ்வரத்துக்கு இப்போ ரயிலே விட்டார், ஓடு. பாம்பன் பாலத்தை புதுசாக கட்டிட்டாங்க, நீ எங்கே வேணாலும் ஓடலாம். நீ வானத்துக்கு ஏறி போனார், அவர் அங்கேயும் இருக்கிறார். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார். நீ விடியற் காலத்து சட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர் கரம் தான் உன்னை தாங்கும். வேற எவங்க கரமும் வராது. அந்த தேவனை விசுவாசி. அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி மூலமாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோசித்து பாருங்களா, இன்னைக்கு லவ் லவ் லவ்ன்றான். இந்த லவ்வை எவனா புரிஞ்சுக்க முடியுமா பாருங்க. இங்க இருக்க உங்களாலே புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீ ஆண்டவரை லவ் பண்றன்ற உன் சொந்தக்காரன் அவனே நீ லவ் பண்ணி கொண்டு போய் அவனை சிலுவையில் மரத்தில் மாட்டிட்டு தொங்க விட்டுட்டு நீ வந்துடுன்னு வச்சுக்கோ, அவனை லவ் பண்ணுவானா? அந்த சிலுவை மரத்தில் தொங்கிட்டு ஒன்ன என்னன்னாலாம் சொல்லி சாபிக்க முடியுமா? சாபிப்பான். ஆனா இந்த இயேசு அந்த சிலுவை மரத்துல உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய அநியாயத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் தொங்குறாரு. நீ அங்க நின்று சொல்ற, நீ தேவனுடைய குமாரன், இறங்கி வா, அப்ப நான் உன்னை நம்புறேன்னு. அப்பயும் அவர் என்ன பண்றவரா இருக்கிறார்? ஒன்ன நேசிக்கிறவரா இருக்கிறார். நேசிக்கிறவரா இருக்கிறாருங்க. நீ அவர் அங்க குத்துயிர கொலையுற விட்டுட்டு வந்த பிறகும் அவர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். எவனாவது இந்த உலகத்துல அப்பல செய்யறான்னு சொல்லுங்க, நான் அவனை இன்னைக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன். எவனாவது அதை போல செய்யறதுக்கு இருக்கா அந்த உலகத்துல சொல்லுங்க? எந்த ரிஷி, எந்த ரபி, எந்த சாமியார், எந்த அவன் பாதிரியார், எந்த ஃபாதர், எந்த பிஷப், எந்த போப்பு, முடியாதுங்க. அவர் ஒருத்தர் தான் உனக்காக செய்திருக்கிறார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து உயிர் தெழுந்தாருங்க உனக்காக. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? தன்னை விசுவாசிகள் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபிடிக்கு தன்னையே அந்த மரத்தில் தூக்கி போட்டார். யாரும் தூக்கி போடலங்க. அம்பிட்டு அடியை வாங்கிட்டு நவந்து போய் அந்த சிலுவையில் உட்கார்ந்தாரு பாருங்க. அந்த சிலுவையில் படுத்தாரு பாருங்க. அவர் காலில் ஆணி அடிச்சாங்க பாருங்க. அவர் கையில் ஆணி அடிச்சாங்க பாருங்க. இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதி போட்டாருங்க. எதுக்காக? உனக்காக, எனக்காக. இன்னைய வரைக்கும் நீ அவரை ஏத்துக்கலையா? இன்னைக்காவது ஏத்துக்க. ஏன்னா அவரை போல ஒருத்தர் கிடையாது. நீ எங்க போனாலும் சரி, நீ எங்க வந்தாலும் சரி, தாவீது சொல்லிட்டான், அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது. ஆண்டவரே உண்மை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். உங்களுடைய துதி என்னுடைய வாயில இருக்கும் ஆண்டவர். எப்பவுமே உங்களுடைய துதி எப்போ என்னுடைய வாயில இருக்கும் ஆண்டவர். ஆகாமிய கூடத்தில் நான் செலவு பண்ண 1000 நாட்களை காட்டிலும் உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒரே நாள் எனக்கு இன்பமானது.
அப்ப அவனுக்கு அந்த லவ் புரிஞ்சிருக்குதுங்க. நீ அந்த லவ் புரிஞ்சுக்க. இன்னும் அவர் சிலுவையிலே தொங்க விட்டு வச்சிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இறக்கு அவரை இறக்கு. கல்லறையில் கொண்டு போய் வைக்காத, உன் வீட்டுக்கு கூட்டு போ. ஆண்டவரே நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன். ஆண்டவரே நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன். வீட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நீர் வாரும். நீர் இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன ஆயிடும்? சரியாயிடும். நீ சரியாயிடும். கப்பல் கவுற மாதிரி தாங்க அடிச்சது. தேவகுமாரனை வச்சுக்கிட்டு அந்த கப்பல் கவுருங்களா? கவர முடியுமா? இன்னைக்கு உன் நிலைமை அப்படிதான் இருக்கலாம். ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், எங்கேயோ போற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த தேவகுமார் உன்னோட இருந்தாக்கா ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. ஆமாங்க, அநாதி தேவனுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்படியே எழுச்சி நிற்போம் எல்லாரும். அப்படியே எழுச்சி நிற்போம். கடைசி ஜெபம் பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களாம் இந்த மாசத்துல என்ன பண்றாங்க? எக்ஸாம் எழுதுறாங்க. கேட்குறோம். நேற்று ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போகுது, 400 பேர் வந்திருக்கானா. எங்கேருந்து வந்திருக்கானா? நார்த் இந்தியாவில் வந்து புள்ள பிடிக்க வந்திருக்கானா. அந்த அம்மாவுடைய தம்பி மகனை பிடிச்சிட்டாங்களா நேற்று அடிச்சு. அவனை என்ன பண்ணியிருக்காங்க? போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான் இருக்குது. சிறு பிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். அப்போ இந்த சிறு பிள்ளை நம்மளுக்குலாம் ஒரு அடையாளமாக இருக்குதுங்க. நம்மளுக்கு ஒரு முன்பு உதாரணமாக இருக்குங்க. அதை வச்சு தாங்க இன்னைக்கு ஏமாத்துறானுங்க. பாப்பா வா பாப்பா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். அது என்ன பண்ணுது? அந்த ஐஸ்கிரீம் ஸ்வீட்டுக்காக என்ன பண்ணிடுது? அவன் பின்னால் போடுது. பாப்பா வா பாப்பா, நான் உனக்கு கேண்டி வாங்கி கொடுக்குறேன். பாப்பா வா பாப்பா, நான் உனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன். சிறு பிள்ளை ஏமாத்துற போல. சிறு பிள்ளைகளை ஏமாத்துற கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி அவன் எங்க போட்டா நல்லா இருக்குமா? நடு ரோட்லையா இல்ல கிணத்துலையா? சமுத்திரத்தின் நடுவுலங்க. சமுத்திரம் எவ்வளவு ஆழமா இருக்குதான்? மைல் அண்ட் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆழமானது. அதில் தூக்கி போட்டா அவனுக்கு நல்லதுமா. அப்ப அந்த சிறு பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, அந்த சிறு பிள்ளை யாருடைய பிள்ளையா இருந்தாலும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே எங்க கிராமத்துல சுவாமி, நாங்க 35 கிராமத்துல ஊழியர் செய்யறோம் சுவாமி. இந்த 35 கிராமத்தை சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற பிள்ளைகளை கூட சுவாமி நீர் ஆசீர்வதிக்கிற சுவாமி. அந்த 30 கிராமத்தை சுத்தி இருக்கிற கிராமத்தை கூட நீர் ஆசீர்வதிக்கிற சுவாமி. ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் சுவாமி இன்னைக்கு பரிதாபமான நிலைமையில இருக்காங்க சுவாமி. அவருடைய உரிமை பறிக்கப்படுகிற சுவாமி. அவருக்கு நியாயமாக இருக்க வேண்டிய சில்ட்ரன் என்ற தகுதி சுவாமி, பிள்ளைகள் என்ற தகுதி சுவாமி பறிக்கப்படுது சுவாமி. அவருடைய கற்பு பறிக்கப்படுகிற சுவாமி. அவருடைய எல்லாம் பறிக்கப்படுது சுவாமி. முதல்ல நாங்க கேள்விப்பட்டோம் சுவாமி சைல்டு லேபர்னு சுவாமி. இன்னைக்கு சைல்டு செக்ஸ் டிராபிக்கிங், கேவலமான காரியம் நடக்குது. ஆண்டவர் இந்திய பண்பாடே பெருசுன்னு சொல்றாங்க சுவாமி. தமிழுடைய பண்பாடே பெருசுன்னு சொல்றாங்க சுவாமி. வந்தாரை வாழ வைக்க தமிழ்நாடா. ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு சுவாமி வாழறதுக்கு வழி இல்லை சுவாமி. எங்கள் பிள்ளைகளை நீ வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளை நீ வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. சிறு பிள்ளைகளாக அவர் வளர வேண்டும் சுவாமி. இந்த சிறு பிள்ளைகளுடைய பருவ காலத்து சுவாமி அவள் எழுந்து விடக்கூடாது சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளும் பாப்பா. இது வந்து நாளையில கூட சுவாமி
அவர் எழுதுகிற எக்ஸாம்ஸ் 10th ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, 11th எக்ஸாம் எழுதுறாங்க, 12th ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. உடனே ஆஸ்வதி. எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, நீட்டு. அது நீட்டாக ஷார்ட்டாக தெரியாது சுவாமி. உங்களுடைய கருணை தான் சுவாமி மேலே இருக்கணும். உங்களுடைய கருணை, உங்களுடைய இரக்கம். நாங்களாம் இந்த காலத்தில் கஷ்டப்படுவோம் சுவாமி, இப்படி படித்து கஷ்டப்படணுமா? ஆனால் இந்த காலத்துல இந்த பிள்ளைங்க பாடுற கஷ்டம், இந்த பைய தூக்கிட்டு போகிற கஷ்டம். காலையில் எழுப்பி சுவாமி தோத்து மூட்டையை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க சுவாமி. பரிதாபமாக இருக்கு சுவாமி. நீ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளோட தங்கம், அவளை பலப்படுத்தும். உங்களை எல்லாரும் உமக்காக ஒரு நாளைக்கு நிற்க வேண்டும் சுவாமி. எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லப்பட்டிருக்கு சுவாமி. உண்மையாக நினைச்சு கொண்டிருக்கணும் சுவாமி. ஏன்னா இந்த உலகத்தில் சுவாமி எங்களுக்கு யாரும் எதுவும் செய்யறது கிடையாது சுவாமி. நீர் ஒருவர் தான் எங்களுக்காக உயிரை கொடுத்தவர். உயிரை கொடுத்தது மட்டும் இல்லை சுவாமி, நீ சொல்லியிருக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடல், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ கொடுக்கின்ற தேவனா இருக்கு. தாரு எங்கள் வாலிபர்களோட இது பாப்பா. போதைப் பொருள் நிறைய ஆயிடுச்சு சுவாமி. போதைப் பொருள் நிறைய ஆயிடுச்சு சுவாமி. போதையில் என்ன பண்றாங்கன்னு தெரியல சுவாமி. இந்த காலத்துல இந்த போதைன்னு ஒன்று வந்தாதான் அவன் இந்திய பிரஜைன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டான் சுவாமி. அதை நீ மாற்றி போட விடு சுவாமி. தண்ணி அடிக்க தெரியலன்னா அவன் மனுஷன் கிடையாது. கஞ்சா அடிக்க தெரியலன்னா அவனுக்கு மனுஷன் கிடையாது. தகாதவளை போலன்னா அவன் இந்திய பிரஜை கிடையாது, தமிழன்னு கிடையாதுன்னு சொல்றாங்க சுவாமி. அந்த கேவலமான நிலைமை எங்கள் பிள்ளைகளை எடுத்துட்டு போக வேண்டிய சுவாமி. அன்னை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க சுவாமி, என் தேவன் எங்களை விடுவிக்கிறது வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவித்தாலும் விட்டாலும் நாங்கள் அவர் ஒருத்தர் தான் சேவிப்போம். எங்கள் பிள்ளைங்க அவர் சொல்லணும். எங்கள் பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள் அதை விட பரிதாபமாக இருக்கு சுவாமி. எங்கள் குடும்பங்கள் அதை விட பரிதாபமாக இருக்கு சுவாமி. குடும்பங்களை நீ பார்த்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதி, வயோதிகளை ஆசீர்வதி. எங்க பிள்ளைங்க சுவாமி, உங்களுடைய பிள்ளைகள் சுவாமி, எங்க வயோதிகளுக்கு சுவாமி சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும் அப்பா. நீ நன்றாயிருப்பதும் பூமியில நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. உன் கணவனுடைய தகப்பனையும் தாயும், உன் மனைவியுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். அந்த அறிவை எங்களுக்கு தாரும் அப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது சுவாமி, உங்களுடைய பிரசன்னம் எங்களோட வர வேண்டும் சுவாமி. எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் சுவாமி. இது அடுத்த வாரம் நாங்கள் வந்து சுவாமி நம்ம துதிக்க ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக எங்கள் சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து சுவாமி நம்ம தரிசிக்கத்தக்க கிருபை செய்யும்பப்பா. இதோ நேரத்தில் எங்கள் கேட்க வந்த அநேக பரம நன்மைகள் எங்கள் ஒவ்வொருக்கும் தேவையான ஆற்றின் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலம் இருக்கிற பிதாவே, பரமண்டலத்திலே செய்யப்படுகிற பூமியில் செய்யப்படுவதாக. கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் நீர் எங்கள் பாவக்கடன் மன்னித்தள்ளும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதவரும் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே சுவாமி, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெற தொட்டு ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் ஒவ்வொருவரோட கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் உத்தியோகத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் போக்கிலே, உங்கள் வரத்திலே, நீங்கள் உங்கள் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உங்கள் காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதும், உங்கள் மாப்பிசைகிற தொட்டிலும் எண்ணெய் கலசத்திலும்
உங்கள் பேங்க் பேலன்ஸ்ல அவருடைய சமாதானமே, தேவ சமாதானமே உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அப்படியே கண்ண மூடிட்டு நான் 3 தடவை கேட்க போறேன் சொன்னேன், 2 தடவை கேட்கிறேன். நான் நாளைக்கு இந்த நேரம் கண்ண மூடிட்டே இருக்கணும், யாரும் கண்ணை தரக்கூடாது. உலகம் முடியுது அப்படின்றான். நீ இன்று வாழ்கின்ற வாழ்க்கை, இன்று வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு பெருமை தருகிறதா இருக்குதா? யோசித்து பார். ஏனென்றால் கிறிஸ்து வருகிறார். அவர் வரும்போது நீர் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னா அந்த எண்ணம் உன்னுடைய மனசுல இருக்கணும். நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது, இன்னும் 24 மணி நேரத்துல, அப்படின்னா நீ எப்படி வாழ்வ? அதை போல கிறிஸ்துவுக்காக வாழ கற்றுக்கோ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.